திரு சுரேஷ் அவர்களை மேலே வருகிறேன். இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா என்னோட ஆசனம், என்னோட களிமண் சிலையாக்கி இந்த ஆர்சிசியை சென்னை அவரோட பெரிய லெவலில் கொண்டு போன எங்கள் முதுகெலும்பும் எங்கள் ஆசான், எங்கள் ரோல் மாடல் ஐயா மதிப்பு மரியாதைக்குரிய SNB பாலசுப்ரமணிய மேலே அழைக்கிறோம். வருங்கால IAS IPS மாணவர்களே, நீங்கள் கிரீனிங்கிற கையில் போட போகிறீங்க. இன்னும் மிகப்பெரிய படிப்பு தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா, நான் 10th ஃபெயில் ஆனேன். இன்று படித்த மேதைகளை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்க. மகத்தான நன்றி உங்களால் நாங்கள் பெருமடைகிறோம். அதே மாதிரி நான் ஒரு கம்பெனி இருந்தேன். MNC கம்பெனியில் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர் சப்போர்ட் எல்லாம் இருந்தாலும் எனக்கு எல்லா அது இருந்தாலும் படிப்புன்னு ஒன்று இல்லை. இப்போ அப்ரசர்னு சொல்லுவாங்க, 6 மாதம் 1 வருஷம் கொடுப்பாங்க. அப்போ சம்பளம் என்ன பண்ண எனக்கு கூட இந்த ட்ரைனிங் BA படித்தவன் GA பண்ணான். அவனுக்கு நான் டீ காப்பி கொடுத்தேன். படிப்பு தான் உங்களுக்கு முன்னேற்றம், மற்றபடி எதுவும் வராது. நன்றி. ஊர் நிர்வாகி ராஜேந்திர அவர்களே, கிரிநாயர் நிர்வாகி ராதா அவர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ண குமாரன் அவர்களே, எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். அனைவருக்கும் எனது இனிமையான, பசுமையான, தூய்மையான காலை வணக்கம். இந்த விழா ஒரு முக்கியமான நிகழ்வு. நான் எதிர்பார்க்கவில்லை. 2019 கோபி என்கின்ற இளைஞர், அவர்களுக்கு முன்னாடி இளைஞர் சந்தித்த போது RCC ப்ளூ வேவ்ஸ் என்கின்ற ஒரு சமுதாய நலக்குழுமத்தை உருவாக்கிய போது அது இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த 6 ஆண்டுகளிலே ரோட்டரி மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த ரோட்டரி சமுதாய நலக்குழுமமாக உருவாகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கொரோனா பெருந்திய காலங்களிலே அவர்கள் மக்களுக்கு செய்த நலப்பணிகள் இன்றும் எங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்றன. இந்த நகரிலே இருக்கின்ற காவல்துறையினரும் சரி, சென்னை மாநகராட்சி அலுவலர்களும் சரி, RCC ப்ளூ வேவ்ஸ் என்பதை ஒரு சிறந்த சேவை செய்யும் குழுவாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பல விதத்தில் வழிகாட்டி நன்றி செய்யப்படுகிறார். அவர்கள் இந்த குழுவைச் சேர்ந்த 50 பேர் வருங்காலத்து இளைஞர்களை அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார்கள். மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதை தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கும் வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. கற்கை நன்றே என்கின்ற தலைப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
எங்க கேள்விப்பட்டிருக்கேன்? என்ன என்ன சொல்லுது அந்த புஸ்தகம்? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை தூவியம் கற்கை கல்வி கற்போம் கல்வி கற்போம் என்ன இருந்தாலும் படிக்கணும். அதாவது கையில பணம் இல்லாட்டாலும் இறந்து பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும். இது அதிவீரராம பாண்டியன் சொன்னது. அதே மாதிரி பாண்டியன் நெடுஞ்செழி என்ன சொல்றாருனாக்க, இப்போ உங்களுக்கு சகோதரன் இருக்கானா, தம்பி இருக்காங்க, அண்ணன், உங்க அம்மாவுக்கு 2 பேரையும் பிடிக்கணும் இல்லையா? ரெண்டும் ஒரே அவங்க குழந்தை, எல்லாம் 2 பேரும். ஆனா பாண்டியன் நெடுஞ்செழி என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாய் தன் குழந்தைகளை எல்லாம் ஒன்றாக நினைக்கின்ற அந்த தாய்க்கே படித்த மகன் என்றால் சற்று பாசம் இருந்து ஒரு வயதில் பிறந்திரும் அறிவில் மேம்பட்ட குழந்தை மீது அவளுக்கு பாசம் அதிகம். அதுதான் இன்னைக்கு கோபியும் ஆர்சிசி ப்ளூவேர்ஸும் உங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்லும். அதோட இந்த மாதிரி பகுதிகளில் கல்வி இடைநிற்றல், அதாவது 10th போகிறோம், 12th போகிறோம், இதுக்கு மேலே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான், அது உற்சாகப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு பழக்கங்கள். நீங்கள் என்ன மதிப்பெண் வாங்கினீங்கிறது முக்கியம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் தலை புத்தகங்களை நோக்கி எவ்வளவு நேரம் முடிகிறதோ அவ்வளவு உயரம் நீங்கள் வாழ்க்கையிலே நிலையை நடத்தலாம். அது புத்தகம் பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, வேறு நல்ல புத்தகமாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பு, உங்கள் வாசிப்பு உங்களை உயரத்துக்கு கொடுக்கும். இதுதான் எங்களோட நோக்கம். இந்த ஒரு பதக்கம் மட்டும் கொடுக்காம உங்கள் அனைவருக்கும் கூட படிக்கிறது கரியர் கைடன்ஸ், என்ன படிக்கலாம், எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு, எந்த மாதிரி கல்வி கற்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லித் தரதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ரோட்டரி சென்னை கிரீன் சிட்டிங்கிற ஒரு சங்கம் இணைந்து உங்களுடைய இந்த இருக்கிற 28 மாணவர்களாக போய் 32 இந்த 32 மாணவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு எந்த மாதிரி படிப்பை நீங்கள் தேர்வு செய்தால் வாழ்க்கை வெற்றி பெறலாம், உங்களுக்கு பிடித்த படிப்பது அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் கரியர் கைடன்ஸுக்கு நாங்கள் உதவுவது உங்களுக்கு உத்தரவுமையாக இருக்கும். இந்த ஆர்சிசி ப்ளூவேர்ஸ் அருமையான சமுதாய நலன்களும் அதை பாராட்டி வைத்தீர்கள். Kobi sir, cut the sir,
சார் RCC member, please come. சார் வந்துருங்க சார் அப்படியே சார் அப்படியே கூப்பிடலாம் சார் பாப்பா சார் இங்கிட்ட முன்னாடி சார் ரெடி சார் சார் அப்படியே ஓகே சத்தியமா பண்ணலாம் எத்திசையும் புறமணக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறமியந்து செயமறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் என்பது உலகளாவிய தன்னார்வ அமைப்பு. 200 நாடுகளுக்கு மேல 35,000 ரோட்டரி கிளப்ஸ், அதற்கு கீழே 14 வகையான ஆக்ஷன் குரூப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்சிசி இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன்ஸும் நான் ரொட்டேரியன்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாடம். இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய தேவைகளை செய்வதற்காக நேரடி தொடர்புள்ள வாலண்டியர்ஸை இந்த ரோட்டரி கிளப்போட இணைந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ரோட்டரி கம்யூனிட்டி குழு. அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யணும், கல்வி, சமுதாய மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல வகையான லிட்ரஸி, கல்வி மேம்பாடுகள், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் இந்த ஆர்சிசி மூலமாக தன்னார்வலர்களான ஆர்சிசி மெம்பர்ஸை உருவாக்கி இவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்காக ஒவ்வொரு ரோட்டரி கிளப்புகளுக்கு ஸ்பான்சர் பண்ணி செஞ்சுட்டு வருகிறோம். இப்போ சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் மினிமம் 10 to 15 RCCs available at RCC. இந்த RCC வந்து ஸ்பான்சர் பண்ணி ஓபி வந்து பல வகையான நலத்திட்டங்களை ஒரு 4-5 வருடமாக தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. டியூரிங் கோவிட் பீரியடில் பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற, அதாவது இந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உதவியோடையும் கார்பரேஷன் உதவியோடையும் இங்கே இருக்கிற சேவை மனப்பான்மை தன்னார்வலர்களை கொண்டு எந்த வகையான
அவரை வந்து சமுதாய பணினா இதுன்றது இல்லை. என்ன உதவி, எந்த நேரத்தில் என்ன உதவி வேணாலும் யூரின் பிளட் பீரியட் பிளட்டில் வந்து அவ்வளோ ரீச்சபிள் இல்லாத இடத்துலாம் கூட இவர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைமில் முக்கியமாக சொல்லணும், கோவிட் டைமில் எல்லாருமே நம்ம பயந்து வீடுக்குள்ள உட்காந்துட்டோம். அந்த நேரத்தில் ரோட்டில் இறங்கி காவல்துறையோட உதவியோட அவங்க காவல்துறைக்கும் இவங்க உதவி புரிஞ்சிருக்காங்கிறது அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். மெயினாக வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற காவல்துறைக்கும் கார்பரேஷனுக்கும் எங்களோட மிக நன்றி. அவங்க வந்து எங்கள் ஸ்பீட் சிட்டியோட ப்ளூவேஸ்ங்கிறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. எங்களோட ஒரு அங்கமாக இருந்து அதுக்கு வந்து ஒரு பெருமை செய்யறதோடு நிச்சயமாக ஒரு தாய் வந்து எப்படி குழந்தை மார்க் வாங்கும்போது பெருமைப்படுவாங்க, அது மாதிரி எங்கள் கோபியை பற்றி நாங்கள் பெருமைப்படுத்துவோம். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா எங்களோட எஸ்எம்பி அவரை கண்டிப்பாக, ஏன்னா எங்கள் சங்கத்தையும் சரி ஆர்சிசியும் சரி நல்ல வழியில் நடத்துறதுக்கு இது துணையாக இருக்குது. மாணவர்கள்லாம் இந்த பிடிச்சிட்டு அவங்க அடுத்து படிப்பு என்ன இந்த எஸ்எம்பி சொன்னாங்க எங்கள் கெரியர் கைடன்ஸ் எல்லாமே அடுத்து நாங்கள் உதவி புரியறதுக்கு ரெடியாக இருக்கோம். படிப்போட அருமை தெரியணுங்கிறதுக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ண கோபிக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு ஆக்கியது எங்கள் ஐயா ஆய்வாளர் இந்த தங்கராஜன் சார் 2 மணி நேரம் உரையாடல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை வேளையில் இந்த 32 முத்துக்களை இந்த கடலிலிருந்து எடுத்து உள்நோக்கி சிற்பமாக செய்து நல்ல ஒரு மணியாக கோர்த்து வருங்காலத்தில் நல்ல அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய இவர்களை எனது வணக்க வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர்கள் தாங்கள் படிப்பதற்கு நல்ல ஒரு அமைதியான கடற்கரை சூழல் அமைந்த இடம், கடற்கரை காத்துல ஈவினிங் நேரத்தில் நல்லா போய் நம்ம படிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான சூழலான குடும்பம். நாங்கள் பணியாற்றும் போது நான் வந்து பார்த்துருக்கேன். அது மாதிரி இங்கே உள்ள மாணவர்கள்லாம் மேலும் நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் கடல் கலந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அருகாமையில் உள்ள நம்ம தோட்டம் ஒரு அண்ணா நூற்றாண்டு பாருங்க, எங்கெங்கேருந்து வந்து தங்கி வந்து படிக்கிற மாணவர்கள். நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தணும். சனி ஞாயிறுலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு பாருங்க கோட்டூரத்தில் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க படித்து நல்லா முன்னேறணும். குரூப் 2 அப்புறம் யூபிஎஸ்சி அதெல்லாம் எக்ஸாம்லாம் பார்த்து பிரிமினரி எக்ஸாம்லாம் பார்த்து அவங்களே நிறைய சிலபஸ் தான் இருக்கு. அனைத்து இலவசம் தான். தமிழ்நாடு அரசு நம்ம முதல்வர்கள் நல்ல அருகாமையில் தான் இருக்கு அண்ணா நூற்றாண்டு. ஒரு தடவை போய் அதில் காலேஜ் பாருங்க. எல்லா மாணவர்களும் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா விருதுநகர், தஞ்சாவூர், கடலூர் அங்கேருந்துலாம் வந்து நிறைய மாணவர்கள் அதை படிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து யாருக்கும் கட்டணம் கிடையாது. ஒரு மாணவர்களும் நீங்கள் அங்க போய் காலேஜ் எடுத்து நல்லா படித்து நிறைய புக்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு.
அது இல்லாத உங்களுக்கு ஏதாவது கல்வி உதவி நம்ம கிரேட் குரூப்ஸ் சொல்லியிருக்காங்க, ரோட்டரி ப்ரொடியூசர்ஸ் இவரெல்லாம் நம்ம உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் நாங்கள் அனைத்து வெற்றி பெற்ற மாணவர்கள், வெற்றி பெறாத அனைத்து மாணவர்கள், இந்த ஊருக்கு மாணவர்கள் அவர்களையும் ஊக்குவிக்குமாறு எனது கோரிக்கையை கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி. என் பேர் வந்து துர்கா தேவி. நான் வந்து இப்ப சாஸ்திரி நகர் குற்றப்பிரிவு வந்து காவல் ஆய்வாளராக வந்திருக்கேன். இங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நான் வந்து 1 month தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இவர் கோபி சார் வந்து எங்களுக்கு நல்லா பழகிட்டாரு. அவருடைய இது அழைப்பு ஏற்று நான் வந்து கொஞ்சம் காலதாமதமா வந்துட்டேன், மன்னிச்சிருங்க எல்லாருமே, கொஞ்சம் மீட்டிங் இருக்கிறதுனால. பிளஸ் வந்து இந்த தலைப்பே வந்து கற்கை நன்று, அவருடைய எடுத்த தலைப்பே கற்கை நன்று. இதுவே ஒரு பெரிய கைத்தட்டணும். நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து என்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப நானாவே கேட்டு 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 இன்ட்ரெஸ்டா புவர் ஃபேமிலியிலிருந்து வந்ததுதான் நான். இப்ப எல்லாருமே எல்லாம் மதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, படிப்பு. கற்றது மட்டும்தான் கான்செப்ட், அதுதான் நமக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளவு பேரு பாலமா இருக்கிறாங்க. அது இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா உங்களுக்கு சென்னையில வந்து சீக்கிரம் எல்லாமே கிடைச்சிருது. அதை நீங்க நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கணும், தவறா பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது வந்து டீனேஜ் வயசு. மெயின் மொபைல் போனை தவிருங்க. அதுல நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகிலும் கற்கை நன்று. பிச்சை எடுத்தல் இழிவு, ஆனா கற்பதற்காக நம்மளுடைய தாய் தந்தை ஒவ்வொருவருமே பிச்சை எடுக்கிறாங்க. அது மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும். ஓகேங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்கன்னா உங்க குடும்பமே நல்லா இருக்கும். அதை வந்து நல்லா பார்க்கணுங்க. நீங்க நல்லா படிக்கணும். நல்லா வந்து படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு படிப்பு தான் எங்கேனாலும் போய் உலகத்துல எங்கேனாலும் போய் நம்ம வேலை பண்ணலாம். அது ஒன்று தான் நம்ம கை விடும். எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆட்களா வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நுழைகிறேன். மேலே இருந்து இடத்த பிடிச்சிருக்கேன். தம்பிங்க பாருப்பா. ஓகே, அடுத்தாள் அஸ்வின் சாகர். ரகுபால். எம் நவீன். இன்னைக்கு அவங்க பர்த்டே பிரபு. கே மதுபாலா. கே மதுபாலா. மாணவி கே மதுபாலா. பெண்களுக்கு எப்பவும் முன்னுரிமை. பிரித்திவிராஜ். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யூ சரவண பிரியா. லிங்கேஸ்வரி.
நீங்க சொல்லுங்க. அபிநயா அபிநயா சந்தோஷ் பி வளர்மதி பி சந்தோஷ் எம் பவன் சசிதா நவியா தாசனி கையை வச்சு நிறுத்துங்கண்ணா. அடுத்து எஸ் மனோன்மணி இங்க பாரு. இருங்க ஐயா. ஓகே.